ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் டூ ஃப்ரெண்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் ஒரு அழகான ஒரு காலேஜ் இருக்குது. இந்த காலேஜில் நம்ம ஹீரோ படிக்கிறாரு. அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அப்படியே ஜாலியாக படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அப்படியே படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் அந்த காலேஜுக்கு என்ட்ரி ஆவாங்க. ஹீரோயினை பார்த்ததும் நம்ம ஹீரோ லவ்வில் விழுந்துருவார். அதுக்கப்புறம் எல்லாருமே லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ இறுதியில் யாருடைய லவ் ஜெயிச்சது, இறுதியில் ஹீரோயினோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாஸ்ட்னு பார்த்தாவே இதில் நடிச்சிருக்கிற ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது ரெண்டுத்தோடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. அவங்க லவ் பண்ணுற சீன்ஸ் ரொமான்டிக் அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணாலும் ஹீரோக்காக விட்டு தர்றது, அப்புறம் ஹீரோயின் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறையா செய்கிறது, இப்படிலாம் பார்க்கும்போது நல்லாவே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. படத்தில் பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருக்குது. அதேமாதிரி படத்துடைய லொக்கேஷன் நல்லாவே இருக்குது. வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு இடங்களில் காமிச்சிருக்காங்க. அது நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஆஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஆஃப் வழக்கம் போல் படம் மாதிரி ஆயிடுது. ப்ரிடிக்டபிளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான். இந்த மாதிரியான கதைகள் நம்ம ஏகப்பட்ட படத்தில் பார்த்துருப்போம். அதே மாதிரி ரிப்பீட் ஆகுது. அதனால் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இவங்க சீன்ஸ் எல்லாம் யோசனை பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தில் அந்த எமோஷன் கனெக்ட் ஆகவே இல்லை. செகண்ட் ஹாஃபில் வர எமோஷன் நல்லாவே இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி எடுத்துருக்கலாம். அதேமாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷனுமே இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டாக எடுத்திருந்தாலும் நல்லாவே வந்திருக்கும். காமெடி சுத்தம் ஒர்க் அவுட் ஆகவில்லை. கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.